அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு திராவிட மாடலில் முஸ்லிம்களின் நிலை. என்ன திராவிட மாடல், அதில் என்ன முஸ்லீம்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கெல்லாம் எழுப்புறோம். முதல்ல திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். திராவிடியன் இயர்ஸ் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொருளாதார ஆலோசனை முதலாக பொருளாதார ஆலோசனை கூட்டம் நடக்கும்போதும் அதில் உள்ள விஷயங்களை தான் பேசினார். உள்ளாட்சி தேர்தல் வெற்றி அடைஞ்ச உடனேயும் அதில் தான் சொன்னார். இந்த திராவிட மாடலுங்கிறது எல்லாத்துக்கும் வழங்குறது அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ அது எல்லாத்துக்கும் எல்லாம் வழங்கியிருக்கிறதா, வழங்கப்பட்டிருக்கிறதாங்கிற கேள்வியை உங்களுக்கு முன்வைக்கிறோம். இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாருக்காவது இல்லைப்பா எங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நினைச்சிருங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்க இதை தொடர்ந்து பாருங்கள். ஏன் நம்ம இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, கீழக்கரையில் சமீபத்தில் நடந்த சம்பவம் பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். சும்மா இருந்தவளை பிடிச்சி தேவை இல்லாம இந்த நாட்டை எலெக்ஷன்ல நிக்க வச்சு யார நம்பி இவ்வளவு நீ செலவழிச்சா? நீ மேல ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 20 லட்சம் செலவழிச்சு உட்கார வச்சு கேள்வி அவளை சாவடிச்சு குடிக்க வைக்கிறத நீ பாக்குறா. உள்ள பெக்காம உட்காந்துச்சா 45 வயசா போகுது. ட்ரீட்மெண்ட் பண்ணினவனையும் நம்பி நீ செலவழிச்சா 2 கோடி செலவழிச்சுட்டு கடல உட்காந்துட்டாங்க. எங்க கஷ்டம் எங்களுக்கு பிச்சை காரணம் நிக்குது. 50 கவுன்சிலுக்கு பயந்து 1000 நாங்க பிரிச்சு கொடுக்கணும். நாங்க செலவழிச்சோம், பிரிச்சு கொடுக்கணும். எதுக்கு நாங்க பிரிச்சு கொடுக்கணும்? நீங்க சேர்மன் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சேர்மன் பாத்தீங்களா? 1000 500 பிரிச்சு கொடுக்கணும். ஒரு சேர்மனை யாராவது பாத்தீங்களா? உள்ளே பெக்கா சரிமா 45 வயசு ஆகுதால் ட்ரீட்மெண்ட் பண்ணவள புடிச்சி தேவையில்லாம உட்கார வச்சு யாருக்கு இந்த நாட்டு அரசு இது? யாருக்கு இந்த சேர்மன் சேக்காரியா இங்க உட்கார்ந்து சம்பாதிக்க? எங்க தலைமுறையா அல்லாஹ் சொத்தை தந்துட்டான். இங்க உட்கார்ந்து பேர் மகன அவசியமே இல்ல. நாங்க வர பாப்பா மூலமா உமா மூலம் பேரவை எங்க அம்மா சம்பாதிச்ச பேர்னா இந்த நாட்டை சேர்மன் பதவியா போச்சு. போய் கேளுங்க, சாராமா மட்டும் கேளுங்க, கபீர மட்டும் கேளுங்க. இப்படி நினைக்கிறேன் சார், சேர்மனுக்கு பேர் கிடையாது சார். நான் இவன் கூட்ட போட்டு கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? 1000க்கு 2 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம். 3 சொத்து வித்துருச்சு. உங்க பங்கு சொத்து 3 போச்சு. அப்போ ஏன் 3 பேருக்கு செலவழிச்சு 10 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 2 கோடி 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நாங்க வரல 2 கோடி செலவழிச்சிருக்கோம். 25 30 லட்சம் ஒவ்வொரு 10 லட்சம் கூட்டு போல பேட்டி கூட பேசுறாப்ல. உங்க காசுல வந்துட்டு நான் வரல, புரியுதா சார்? நீங்க சும்மா இருங்க, சும்மா இருங்க. யாரு வந்து காசு? இந்த வீடியோல கீழக்கரை நகராட்சி சேர்மனோட சகோதரி ரொம்ப ஆவேசமாக சொல்கிறாங்க. நம்ம அதில் முழுமையாக புரிஞ்சுக்க முடியலன்னா கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கவுன்சிலர்கள் கமிஷன் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் 10 லட்சம் 20 லட்சம் இல்லை 2 கோடி ரூபா செலவு பண்ணி கீழக்கரை நகராட்சி சேர்மனை நாங்கள் பதவியை வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நல்ல கவனிங்க, வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லியோ நாங்கள் போட்டிட்டு இதில் களத்தில் நின்னோம்னு சொல்லலை, வாங்கியிருக்கோங்கிறாங்க. இது வியாபாரம் ஆகிப்போச்சு. அப்போ இதில் எங்கே திராவிட மாடல் வந்துருச்சு? இதில் நம்ம 2 விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஏன் இதில் முஸ்லீம்களை கொண்டு எல்லாத்திலும் நுழைக்கிறீங்க அப்படின்னா, முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்களே திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் நாட்டுக்கு சிறந்ததுங்கிறது சொல்கிறாங்க. முதல்ல திராவிட நாடுங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, அது பக்கத்தில் இருக்க கேரளா, கர்நாடகாவில் சில பகுதியில், ஆந்திர பகுதியில் சேர்ந்து வரும். நீங்கள் சொல்கிற இந்த திராவிட மாடலை
கேரளா ஏற்றுக்கிடுமானா ஏற்றுக்கிடாது. ஏன்னா அங்கே வந்து பெரும்பாலும் வந்து மார்க்சிய சித்தாந்தம் ஓடிட்டுருக்குங்க. கர்நாடகாவில் வேறு, ஆந்திராவில் வேறு மாதிரி போய்ட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திராவிட மாடல்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மீண்டும் அந்த கேள்விக்கு வர்றேன். நீங்கள் வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாக்காளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று பணம் கொடுத்துருப்பாங்க அல்லது பணம் கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிச்சயமாக நல்லவராக இருந்தால் பணம் வேண்டாம்னு சொல்லியிருப்பீங்க. இல்லைன்னா இன்னொரு லாஜிக் வந்து சொல்லப்படுது, இது நம்மளுடைய பணம் தான், நாம் ஏன் வீணாக வேண்டான்னு சொல்லணும், அதனால் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் வாங்குறது மூலமாக நாம் என்ன தகுதி இழந்துடுறோம்னா இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை இழந்துடுறோம். இந்த நிலைமை கீழக்கரையில் மட்டும் இல்லை. இப்போ கீழக்கரை பிரச்சனையை எப்படி வருவோம். இந்த அம்மா சொல்கிறாங்களே 2 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்களே, இவங்க வந்து இஸ்லாமிய அடையாளமாக புர்கா போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நாம் இதில் உள்ள நுழைய வேண்டியது இருக்குது. இது அவங்க குடும்ப பஞ்சாயத்தாக இருந்தால் நம்ம அதை பற்றி என்ன செய்ய வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. அவங்க 2 கோடி ரூபா செலவு பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க? நேரடி தேர்தல் கிடையாது. அதாவது சேர்மன் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து ஓட்டு போட்டு வர்றதில்லை. கவுன்சிலர்கள்லாம் ஓட்டு போட்டு தான் ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்காங்க. அது மேயராக, அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி தான், நகராட்சியாக இருந்தாலும் சரி தான், பேரூராட்சியாக இருந்தாலும் சரி தான். அப்போ அந்த 2 கோடி ரூபாங்கிறது எங்கே யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னோக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ ஒன்று கவுன்சிலரை கொடுத்துருக்கணும், இல்லை தான் அந்த அந்த இடத்த அடைகிறதுக்கு அவங்களுக்கு யார் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்படி தானே வருது. இதெல்லாம் என்னோடய புரிதல் தான். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரங்களும் கேட்டிங்கன்னா என்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது? கிழக்கரையில் மட்டுமா அப்படி? திருநெல்வேலியிலையும் அப்படி தான் நடக்குது. நான் திருநெல்வேலியை சார்ந்தவங்கிறதுனால திருநெல்வேலியை பற்றி எனக்கு தெரியும். திருநெல்வேலியில் அந்த சொந்த கட்சி கவுன்சிலர்களே அந்த மேயருக்கு எதிராக போராடுறாங்க. இந்த மேயர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இல்லை நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இந்த பதவி அடைஞ்சிருக்கிறோம், அதனால் யாருக்கும் நாங்கள் வந்து எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாநகராட்சிக்கு போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு அனுபவம் இருக்கும். பணம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்காது. அப்போ என்ன திராவிட மாடல் என்ன பெருசாக சாதிச்சிருச்சு? இதெல்லாம் வழக்கமாக உள்ளது தான். ஆனால் நாம் இப்போ முன்வைக்கிற கேள்வி என்னென்னா, இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் தலைவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடையும் போது இங்கெல்லாம் வரலாறு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கீங்க. இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் திராவிட மாடல்னு சொல்கிறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர்களும் இருக்கிறாங்க, என்னுடைய விமர்சகர்களும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவுடைய ஆட்சி எப்படி இருக்கணும் என்று தேசப்பிதா மகாத்மா காந்திகிட்ட கேட்கும்போது, உமரின் ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னாரு. இப்போ இருக்கிற ஆம் ஆத்மி இதில் இருக்கக்கூடிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்த உடனே அவர்கிட்ட நீங்கள் எந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை டெல்லியில் கொடுப்பீங்கன்னு கேட்கும்போதும் அவர் அதை தான் சொன்னார், உமர் ஆட்சியை போன்று. அப்போ இன்றைக்கி அவங்களெலாம் உமரின் ஆட்சி ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சி, அந்த ஆட்சி முறையை கொண்டு வருவோம்னு எந்த முஸ்லீம் தலைவராவது எங்கேயாவது மறந்து கூட இல்லை தூக்கத்தில் கூட பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் என் காதில் விழுந்ததே கிடையாது. திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருவோம், தமிழ் தேசியத்தை கொண்டு வருவோம், என்னெல்லாமோ கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்க ஒழிய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலான்னு ப்ரூவான ஒரு விஷயம். நீங்கள் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி போற்றக்கூடிய ஒரு சிஸ்டம் உமருடைய ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறையை கொண்டு வருவோம்னு சொல்லி மறந்துக்கு கூட எந்த தமிழர்களும் எந்த தலைவர்களும் பேசுறது இல்லை. சரி, அதாவது போட்டோம், உங்களுடைய கட்சியினுடைய தர்பியாக்களில் அல்லது நல்லொழுக்க பயிற்சி முகாம்களில் என்னைக்காவது இந்த திராவிட மாடல்னால் என்ன, உமருடைய ஆட்சி முறைனா என்ன அங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் எத்தனை கட்சியுடைய தர்பியாக்களில் நல்லொழுக்க பயிற்சிகளில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்குன்னா இல்லை. அப்போது இந்த திராவிட மாடலை பற்றி நம்ம அதிகமாக கூறுற நாம் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சமமின்மை
இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை பற்றி பேசக்கூடிய நாம் எங்கேயாவது எப்போவாவது இந்த உமருடைய ஆட்சி முறையை பற்றி பேசியிருக்கிறோமா? இளைஞர்கள் என்ன பேசுவாங்கன்னா, இஸ்லாமியர் ஒருவர் தலைவராக வரணும், ஒரு அமீருக்கு கீழே வரணுங்கிறத அந்த ஆட்சி முறையை பற்றி தான் பேசுவாங்க. இதுக்கு பேர் கிலாஃபத் அப்படிங்கிற வச்சுக்கிடுவாங்க. கிலாஃபத்னா என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அது 30 வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சுங்கிறது ரசூலுடைய வாக்கு. அதுக்கப்புறம் கிலாஃபத் இல்லைங்கிறது தான் ரசூலுடைய வாக்கு. அது எப்போ வரும்ங்கிறதுக்கும் தெளிவான ஆதாரங்கள் குரான்லேயும் ஹதீஸ்லையும் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நம்ம ஆட்கள் வந்து இந்த கிலாஃபத் வரப்போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்சியும் வரையும் இந்த பையங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் அவங்களுக்கு நல்வழிப்படுத்துகிற முறையில் உமருடைய ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கே எடுத்து முன் வச்சுருக்கீங்களா? இதை வந்து நல்லொழுக்க பயிற்சிகளாக பேசியிருக்கீங்களா? உங்களுடைய கூட்டங்களில் பேசியிருக்கீங்களான்னா பேசுனது கிடையாது. திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசுகிறது உங்களுக்கு கூட்டணி நிர்பந்தம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் குறைஞ்சபட்சம் உங்களுடைய அரங்க கூட்டங்கள்லையாவது இந்த மக்களுக்கு இந்த படிப்பினை ஊட்டக்கூடிய அந்த வேலையை இனியாவது இஸ்லாத்தின் பேரால், இஸ்லாமிய அரசியல் பேரால் செய்யக்கூடிய தமிழக இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்கள் இனியாவது முன்னெடுக்க வேண்டும். இந்த வீடியோவில் உள்ளது போல இந்த 2 கோடி 20 கோடியெல்லாம் கொடுத்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சா மக்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்ய முடியாதுங்கிறது நமக்கு கண்ணு மூடி தெரியும். இதை சொல்கிறதுக்கு வந்து பெரிய அறிவுலாம் வேண்டியதில்லை. 2 கோடி ரூபா கொடுத்து இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த 2 கோடி ரூபாயை வந்து 5 வருஷத்தில் எடுக்கணும்னா எவ்வளோ எடுக்கணும்? அவங்க குறைஞ்ச 10 கோடி ரூபா சம்பாதிச்சாகணும். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பாரம்பரியமாக பணக்காரங்க அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் வர்றீங்க? நீங்கள் 2 கோடி ரூபாய் வச்சு மக்கள் நல்ல எவ்வளோ நீங்கள் வந்து இப்போ அரசியலில் ஓரமாக இருந்துக்கிட்டு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமே, ஏன் செய்ய முடியல? அப்போ தவறான புரிதல். இந்த தவறான புரிதலை அரசியல் கட்சி தலைவர்களாகி நாம தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்க்குற பகட்டு, வெள்ளை வேஷ்டியும் அந்த மஃப்ளரும் போட்டுட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்தோன்னு இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி வேகமாக இன்றைக்கி அரசியல் கட்சிகளை நோக்கி வேகமாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க. தப்பு. நீ நினைக்கிறது மகா தப்பு. இளைஞர்கள் வேற ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அதனால் இனியாவது இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய உறக்கத்தை கலைந்து அல்லது உறங்குவது போல் நடிப்பையாவது நீங்கள் கலைஞ்சிட்டு உமருடைய ஆட்சி முறை என்பது எவ்வளவு சிறப்பானதாக இருந்தது, அது எல்லோருக்குமான ஆட்சி முறையாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அரசாங்கத்தில் சொல்ல வேண்டாம், மக்கள்கிட்டையாவது இனி சொல்கிற ஒரு வேலையை பார்க்கணும்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.